கூமாப்பட்டி நொங்குனா உலகத்துல கிடையாது, ரோஸ் கலர் நொங்குங்க. நம்ம ஊரு கூமாப்பட்டி வாங்க, சொர்க்க பூமிங்க. எங்க தண்ணிய பாருங்க, ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோ மாதிரி இருக்குங்க, எங்க சர்பத்து மாதிரி இருக்குங்க. கர்நாடகா, ஆந்திரா தண்ணி வேஸ்ட்டுங்க. கூமாப்பட்டி வாங்க. எங்க ஹாய் ஹலோ சி லாஸ்ட் ஒரு 2 டேஸாக இந்த வீடியோ வந்து நான் ரிப்பீட்டடாக பார்த்துட்ருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த வீடியோ. ரொம்ப நேச்சுரலாக ரொம்ப இன்னசென்ட்டாக ஒருத்தர் வந்து கூமாப்பட்டி அப்படிங்கிற ஊரில் இருந்து லாஸ்ட் 1 இயராக அவங்க ஊரை ப்ரொமோட் பண்ணி வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காரு. யாரும் பெருசாக கண்டுக்கிட்ட மாதிரி தெரில. பட் இப்போ லாஸ்ட் ஒரு 10 டேஸில் பார்த்தீங்கன்னா அது பயங்கரமாக வைரல் ஆகிடுச்சு. வேர்ல்டு ஓவராக பயங்கர பாப்புலர் ஆகிடுச்சு. ஸோ இந்த அஜித் படம் சிட்டிசனில் வந்து அத்திப்பட்டியை காணாம மேப்பில் அப்படின்னு சொல்கிற மாதிரி கூமாப்பட்டி எங்கே இருக்குன்னே மேப்பில் இது வரைக்கும் யாரும் தேடி பார்த்துருப்பாங்களா, கூகுள் மேப்பில் கூட கிடைக்குமான்னு தெரில. பட் இன்றைக்கி வேர்ல்டுலே எல்லாரும் கூமாப்பட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குற அளவுக்கு கொண்டு வந்திருக்காருன்னா டெஃபினட்டாக வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு தட் பர்சன், மிஸ்டர் தங்கப்பாண்டி அவர் பேர். ஸோ அவர் பார்க்கும்போது ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரை பார்க்கும்போது அவர்கிட்ட ஒரு இன்னசென்ஸ் இருந்தது, அதே சமயத்தில் ஒரு புத்தி கூர்மையும் இருந்தது. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஸோ அவர் வந்து 1 வருஷமாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர் பாட்டுக்கு வீடியோ போட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. இன்றைக்கி அது வைரலாக போயிருக்கு அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே அவர் வந்து பயங்கரமாக பாராட்டி ஆகணும். ஸோ அது வந்து எல்லாருமே பண்ணணும். நீங்களும் டெஃபினட்டாக அவரை பாராட்டணும்னு தான் நான் விரும்புகிறேன். ஏன்னா அந்தளவுக்கு அவரோட அந்த கண்டென்ட் சரிங்களா ஃபைன். இப்போது இந்த வீடியோ கண்டென்ட்டை வச்சு நம்ம யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்கு இவர் என்னடா பேச போகிறாரு அப்படின்னு உங்களுக்கு சில டவுட்ஸ் இருக்கும், சில கொஸ்டின்ஸ் இருக்கும். என்னடா இருந்தாலும் எந்த வீடியோ போட்டாலும் போட்டு வந்து யூபிஎஸ்சியில் ரிலேட் பண்ணி விட்டுறாரு அப்படின்னு உங்களுக்கு தோணும். பட் டெஃபினட்டாக எஸ், யூபிஎஸ்சியில் ரிலேட் பண்ணி யூபிஎஸ்சிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கண்டென்ட்டு எவ்வளோ தூரம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாகவே சொல்கிறேன் பாருங்கள். இப்போது மெயின்ஸ் பேப்பர் கரெக்ஷன் ஒர்க்கில் நிறைய போயிட்டுருக்கு. லாஸ்ட் ஒரு 1 வீக்காக கிட்டத்தட்ட ஒரு 16-17 எஸ்ஸே நான் கரெக்ட் பண்ணியிருப்பேன். அதில் ஒரு 5-6 பேர் வந்து போன வருஷம் யூபிஎஸ்சி பிவிக்யூ டாபிக் ஒன்று எழுதி சப்மிட் பண்ணியிருந்தாங்க. என்ன டாபிக்னா, தேர் இஸ் நோ பாத் டு ஹாப்பினஸ், ஹாப்பினஸ் இஸ் த பாத் அப்படிங்கிறது பழைய யூபிஎஸ்சி எஸ்ஏ டாபிக். ஒரு 5-6 பேர் வந்து அந்த டாபிக் எனக்கு எஸ்ஏவாக எழுதி சப்மிட் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் மெயின்ஸ் போகிற கேண்டிடேட்ஸ் சரிங்களா. ஸோ நான் அவங்க எஸ்ஏலாம் இவாலுவேட் பண்ணிகிட்டு இருந்தப்போ நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எஸ்ஏஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரெசன்டேஷன்ஸ் பார்த்தேன். பட் மெஜாரிட்டி என்னென்னா எல்லாரும் கஷ்டப்பட்டு ஒரு கதை எழுதியிருந்தாங்க. இந்த மாதிரி அருணான்னு ஒரு பொண்ணு, அவங்க அப்பா கூட வயலில் வேலை செஞ்சுட்டு இருந்தா, ஏழ்மையான பொண்ணு அப்படின்னு ஏதோ ஒரு கதையெல்லாம் போட்டு அப்புறம் அந்த கதைக்கு நிறைய என்ன சொல்லுவோம் முன் பின்லாம் ஆட் பண்ணி ஏதோ டெவலப் பண்ணிலாம் எஸ்ஏவை ஸ்டார்ட் பண்ணிலாம் நிறையா பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஏ எழுதும்போது ஒரு இமேஜினரியாக ஒரு ஸ்டோரி ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க. இந்த பாவர்ட்டி இந்த வந்தாலும் சரி, இல்லை ஹாப்பினஸ், எனி டாபிக் யூ கிவ், இல்லை ஃபியூச்சரிஸ்டிக்காக வந்தாலும் அவங்க ஒரு கதை டெவலப் பண்ணுறாங்க சரிங்களா. அண்ட் அந்த டாபிக் ஸ்பெசிஃபிக்காக நான் இங்கே சொல்ல வர டாபிக் என்னன்னாக்கா, தெர் இஸ் நோ பாத் டு ஹாப்பினஸ், ஹாப்பினஸ் இஸ் த பாத். இந்த எஸ்ஏக்கு இந்த கூமாப்பட்டி மேன் தங்கப்பாண்டியோட இந்த ஸ்டோரியை நீங்கள் இன்ட்ரோடக்ஷனில் கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் எழுதியே தரேன், செம்மையாக இருக்கும். படிக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஏதோ கஷ்டப்பட்டு அப்படியே யோசித்து ஒரு கதையை டெவலப் பண்ணி அந்த கதையில் உள்ள கேரக்டர்ஸ்க்கு ஒரு நேம் கொடுத்து அதுக்கு ஒரு ஊர் கண்டுபிடிச்சி அதுக்கெல்லாம் பண்ணி ஹோம்ஒர்க் பண்ணி யோசிச்செல்லாம் இல்லை. லைவாக ரியாலிட்டியில் நடந்த ஒரு கதையை அழகாக நீங்கள் அந்த எஸ்ஐக்கு ஒரு இன்ட்ரடக்ஷனாகவே யூஸ் பண்ணலாம். ஏன்னா நான் இதுக்கு எனக்கு டக்குன்னு அது ஃப்ளாஷ் ஆச்சு. இந்த 2 நாள் இந்த வீடியோ பார்த்தேனே, பசங்க ஏன் இந்த கடையை வந்து ஹாப்பினஸ் எஸ்ஐக்கு யூஸ் பண்ணல அப்படின்னு தோணுச்சு. நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். அந்த மனுஷன் ரொம்ப சந்தோஷமாக அந்த வீடியோஸ் நிறையா பண்ணியிருக்காரு லாஸ்ட் 1 வருஷம். ஒரு வீடியோ பண்ணும்போதும் பயங்கர சந்தோஷம் அவர் மூஞ்சியில். அதாவது அவர் வந்து இது வைரல் ஆகும், இப்படி ஆகும், அப்படி ஆகும்லாம் யோசிச்சாரா என்னென்னலாம் தெரில. அவரே சொல்ல இல்லை, அப்படிலாம் நான் யோசிக்கலைங்க. நான் வந்து எங்கள் ஊரில் வந்து ஒரு 5 வருஷமாக இந்த டேமெல்லாம் பூட்டி வச்சுருக்காங்க, எங்கள் ஊருக்காரங்களை மனசில் வச்சு தான் இந்த வீடியோ போட்டேன். பட் இப்படியெல்லாம் வந்து வேர்ல்டு ஓவர் வைரல் ஆகும், டிஎம்கே கவர்மெண்ட்டில் இருக்கிற ஆளுங்கள்லாம் ரிப்ளை பண்ணுறாங்க, 2 கலெக்டர் வந்து இந்த வீடியோ ரிலேட்டடாக போஸ்ட் போட்டிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நானே எதிர்பார்க்காது. அப்புறம் அவர் என்ன சொல்லியிருந்தாருனாக்கா,
இந்த விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து என்னோட இதுக்கு ரிப்ளை பண்ணியிருந்த பாட்டி எங்கள் வீட்டிலே எங்கள் அப்பா அம்மாவே என்னை கொஞ்சம் மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிலாம் சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு இந்த எஸ்ஏ டாபிக் தாங்க மைண்டில் ஃப்ளாஷ் ஆச்சு. ஏன்னா இப்போ லாஸ்ட் ஒரு 1 வீக் 10 டேஸ்னால் எஸ்ஏஸ் நிறைய கரெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் நிறையா. ஸோ அழகாக ரிலேட் ஆச்சு. இந்த மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ ஹாப்பியாக ஒரு வீடியோவும் பண்ணியிருக்காரு. அண்ட் தோனி சொன்ன மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு நம்ம ப்ராசஸை என்ஜாய் பண்ணணும், அவுட்கம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு அது என்ஜாய்மெண்ட் இருக்காது. ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள், மற்றது தானாக நடக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. ஸோ த பாயிண்ட் இஸ் there is no path to happiness, happiness is the path அப்படிங்கிற அந்த டாபிக், அந்த எஸ்ஏ டாபிக், பழைய யூபிஎஸ்சி டாப்பிக்கு இந்த கதை மாதிரி ஒரு பெஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் எதுவுமே இருக்க முடியாது. சரிங்களா? ஸோ நீங்கள் எஸ்ஏ எழுதும்போது இந்த மாதிரியான கதைங்களை ரியலிஸ்டிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இல்லை மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸ்லேருந்து எடுத்து நீங்களாக ஒரு கேரக்டர் க்ரியேட் பண்ணி அதுக்கு ஒரு ஊர் உருவாக்கி அப்படிலாம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஸ்டோரிஸ்லாம் நீங்கள் இன்ட்ரொடக்ஷனில் கொடுத்தீங்கன்னா பயங்கர இம்ப்ரெசிவாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மனுஷனை பார்க்கும்போது எனக்கு நிறைய விஷயம் ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தோணுச்சு. நான் வருஷம் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ஜாய் த ப்ராசஸ். நீ வந்து நல்ல படி, விரும்பி படி, லவ் பண்ணி படி. சர்வீஸ் தான் யோசிக்காத. நீ நல்லா மட்டும் எஃபர்ட் போட்டு படி, சர்வீஸ் வர்றது தானாக அது பாட்டுக்கு வரும். நீ மற்றெல்லாம் யோசிக்காத. நீ வந்து படிக்கும்போது சந்தோஷமாக ஹாப்பியாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக படித்தேன்னா தான் உன்னால் கற்றுக்கவே முடியும். நீ எப்போவுமே ஸ்ட்ரெஸ்ஸடாக ஒரு பயத்தோடையே ஒரு ஆங்ஸைட்டியோடையே படித்தோம்னா அது செட் ஆகாது. நீ பாட்டுக்கு படி, உன் வேலையை என்ஜாய் பண்ணு, நீ படிக்கிறத சரியாக பண்ணு, மற்றதெல்லாம் தானாக நடக்கும்ப்பா அப்படின்னு சொல்லி நான் எப்போவுமே ஆஸ்பிரண்ட்ஸ் கிட்ட சொல்லுவேன். பட் எவ்வளோ சொன்னாலும் ரிப்பீட்டட்லி எல்லாரோட சர்க்கம்ஸ்டன்சஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்போவுமே ஒரு ஆங்ஸைட்டியோடு இருப்பாங்க. பட் டெஃபினட்டாக வந்து ஆங்ஸைட்டியை விட்டுட்டு நம்ம வேலை மட்டும் ஹாப்பியோடு பண்ணால், நம்ம வேலையை மட்டும் ரொம்ப ஹாப்பியாக பண்ணோம் அப்படின்னிங்கன்னா ரிசல்ட்ஸ் வில் நேச்சுரலி ஃபாலோ. சரிங்களா? இதுதான் வந்து த எசன்ஸ் இல்லைங்களா? ஸோ உங்கள் எஃபர்ட்ஸ் தாங்க இங்கே இம்பார்ட்டன்ட். யூ ஷுட் என்ஜாய் த ப்ராசஸ். அதுக்கு நம்ம தங்கப்பாண்டி வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள், குமாப்பட்டி தங்கப்பாண்டி. ஏன்னா லாஸ்ட் ஒரு வருஷமாக அவர் இப்படி வைரல் ஆகும் அப்படி வைரல் ஆகும் அப்படின்லாம் யோசிக்கவே இல்லை. ஏன்னா அவர் வீடியோ வைரல் ஆனதுக்கு பிறகு டிஎம்கே கவர்மெண்ட்டில் உள்ளவங்கெல்லாம் அரசியல்வாதிகள்லாம் ரிப்ளை பண்ணுறாங்க. 2 கலெக்டர் அவரோட வீடியோ ஒரு வைரலான பிறகு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. முன்னாடி பழைய கலெக்டர் ஜெயசீலன் விருதுநகரில் இருந்தவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி கிராமங்களில் டூரிசம் இதெல்லாம் இப்படி ப்ரொமோட் பண்ணுறது நல்லது அப்படிங்கிற மாதிரி அது ஒரு பாசிட்டிவாக ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. இப்போ இருக்கிற கலெக்டர் சுகபத்ரம் வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட்லேருந்து ஒரு 10 crores அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டேம், அந்த வெலிக்கல் டேம் அந்த ஏரியாவெல்லாம் வந்து ரெனோவேட் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் வந்து நாங்கள் லெட்டர் போட்டுக்கிட்டே இருக்கோம், இன்னும் எங்களுக்கு ஃபண்டு கைக்கு வரல. ஃபண்டு கைக்கு வந்தோடனே நாங்கள் டெஃபினட்டாக இந்த ரெனோவேஷன் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம், இந்த டூரிசம் ஸ்பாட்டாக இதை டெவலப் பண்ணி கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ இருக்கிற கலெக்டர் வந்து இந்த வீடியோ வைரலான பிறகு போஸ்ட் போட்டிருக்காரு. ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அவர் வந்து ஆக்சுவலாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் தங்கப்பாண்டி அவர், இது மாதிரி நான் போலீஸ் கான்ஸ்டபிள் ஆகணும்னு ட்ரை பண்ணேன், பட் ஏதோ ஒரு சம் எஃப்ஐஆர் ஆகிடுச்சு, ஏதோ ஒரு சம் பிரச்சனை உள்ளூரில் சம்திங் லைக் தட், அதனால் என்னால் அந்த போலீஸ் வேலைக்கு போக முடியல, அதுக்கப்புறம் நான் விட்டேன். அவர் வந்து பிஏ பிஎட் சம்திங் படிச்சிருக்காரு, டீச்சருக்கு குவாலிஃபைடான ஒரு பர்சன் வேறு. ஆனால் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2 கலெக்டர் லபாஷ்னாவில் ட்ரைனிங் எடுத்து போஸ்டிங் வாங்கின 2 கலெக்டரு அவரோட வீடியோ வைரலான பிறகு அதுக்கு ரிலேட்டடாக ஒரு ட்வீட், ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அண்ட் அரசியல் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகளும் இதை வந்து ரிப்ளை பண்ணுறாங்க, இல்லை குமாப்பட்டியை நாங்கள் டெவலப் பண்ண போகிறோம், இதெல்லாம் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. இப்போது வந்து அந்த டேமில் ஏதோ ஒரு கேட் ஓப்பன் ஆயிருந்ததோ அதையும் க்ளோஸ் பண்ணியிருக்கோம், நாங்கள் கூடிய சீக்கிரம் ரெனோவேஷன் ஒர்க்லாம் எடுக்க போகிறோன்னு அரசியல்வாதிகள் அளவில் ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ த பாயிண்டர்ஸ், என்ஜாய் த ப்ராசஸ். மற்ற விஷயங்கள் தானாக நடக்கும். ஹாப்பினஸ் இஸ் த பாத், தெர் இஸ் நோ பாத் டு ஹாப்பினஸ் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு ஸ்டோரியை நீங்கள் இன்ட்ரொடக்ஷனாக கொடுத்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். டெஃபினட்டாக நீங்கள் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஏன்னா எப்போவுமே எஸ்ஏ எழுதும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன சொல்ல, புராண கதைகள்லேருந்து அங்கேருந்து இங்கேருந்து இல்லை நம்மளே டெவலப் பண்ணிடலாம் ஒரு இன்ட்ரொடக்ஷன், ஒரு கதை டெவலப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரியலிஸ்டிக் ஸ்டோரிஸ். நான் எப்போவுமே நம்ம எஸ்ஏ எழுதுகிற பசங்கிட்ட சொல்லுவேன், இப்போ முடிஞ்ச அளவுக்கு கரண்ட்டாக டைனமிக்காக ரியலிஸ்டிக்கான ஸ்டோரிஸ், ரியலிஸ்டிக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த பழைய எக்ஸாம்பிள் ஹிஸ்டாரிக்கல் மித்தாலஜிக்கல் ரொம்ப ஓரளவுக்கு யூஸ் பண்ணுங்கள், பட் கரண்ட் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள், அது இன்னும் எல்லாராலையும் ரிலேட் பண்ண முடியும்னு சொல்லுவேன். ஸோ அது எஸ்பெஷலி இந்த கூமாப்பட்டி வீடியோ பார்த்த பிறகு எனக்கு அது பயங்கர
ரிலேட்டபுளாக இருந்தது. இன்ஃபேக்ட் 2-3 பேர் அந்த எஸ்ஏ எழுதுறவங்களுக்கு கூட நேற்று கூட ஃபீட்பேக்கு பற்றி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் சொன்னேன். இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து இந்த எஸ்ஏக்கு இந்த டாபிக் அழகாகவே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா, ஃபைன். ஸோ ஆஸ்பிரண்ட்டாக நீங்களும் வந்து என்ஜாய் த ப்ராசஸ், ஹாப்பினஸ் இஸ் த பாத். சரிங்களா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விவேகானந்தரோட கோட் ஒன்று இருக்குது, அரைஸ் அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச் அப்படின்னு ஒரு கோட் ஒன்று இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த கோட் வந்து நீங்கள் எத்திக்ஸ்க்கே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஒரு எஸ்ஏ டாப்பிக்காகவும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா அந்த கூமாப்பட்டி தங்கப்பாண்டி வந்து 1 வருஷமாக இன்ஸ்டாவில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்காரு. அப்போல்லாம் பெருசாக அது பேசப்படலை, பெருசாக வைரல் ஆகலை. ஆனால் இன்றைக்கி 1 வருஷம் கழித்து அது பயங்கரமாக வைரல் ஆகிருக்கு அப்படின்னா அவர் எந்த நம்பிக்கையில் கன்சிஸ்டண்ட்டாக அது போட்டிருப்பாரு. ஏன்னா அவரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, நான் இந்த வீடியோஸ் போட்டதனோட நோக்கமே எங்கள் ஊர் டெவலப் ஆகணும், இந்த டூரிசம் ஸ்பாட்டாக இதை வந்து பயங்கரமாக கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். இன்றைக்கி நான் நினச்சதே நடந்துருச்சு. பட் இந்த அளவுக்கு வைரல் ஆகும், இந்த அளவுக்கு அரசியல்வாதிகள் கலெக்டரெல்லாம் வந்து என்னோட இதுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க அப்படின்றலாம் நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தார். சரிங்களா, ஸோ தட் இஸ் பாயிண்ட். ஸோ அவர் வந்து அவரோட கோல் வந்து அவங்க ஊரை சுற்றின அந்த டூரிசம் ஸ்பாட்டுங்கிறத திருப்பி ரெஜுவினேட் பண்ணி கொண்டு வரணும்னு நினச்சாரு. இன்றைக்கி அது நடந்துருச்சு. ஆனால் அவர் விடாமல் 1 வருஷம் எதை பற்றி யோசிக்காமல் வீடியோ போட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. ஓகே ஃபைன், ஃப்ளோவில் அப்படியே வந்துச்சு. ஓகே ஃபைன். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே ஃபைன். லாஸ்ட்டாக ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிற இந்த டிப்ஸ் எஸ்ஏ ரிலேட்டடாக இந்த மாதிரி டிப்ஸ் நிறையா சொல்கிறேன் இல்லைங்களா, இது வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, சார் நீங்கள் மட்டும் கொஞ்சம் அன்யூஷுவலாக ஏதாவது ஒரு டாபிக் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, ஆனால் இதெல்லாம் செட் ஆகுமா அப்படின்லாம் கேட்பாங்க. நான் சொல்கிறேங்க, இந்த டிப்ஸ் டைனமிக்காக கரண்ட்டாக ஹார்ட்டில் இருக்கிற விஷயங்களை எஸ்ஏயில் யூஸ் பண்ணி இன்ட்ரொடக்ஷன்லேயோ இல்லை கன்க்ளூஷன் நிறைய இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் எஸ்ஏ ஸ்கோர் செமையாக ஏறும். த பெஸ்ட் எக்ஸாம்பிள், நம்ம கேண்டிடேட் ஒருத்தர் முன்னாடி பழைய கேண்டிடேட்டு 143 எஸ்ஏயில் எடுத்திருக்காரு மேக்ஸிமம். அண்ட் அவர் சொன்னார், சார் நீங்கள் என்ன சொன்னீங்களோ, நீங்கள் எப்படி எப்படிலாம் எழுதணும்னு சொன்னீங்களோ அதே மாதிரி இன்ட்ரொடக்ஷன் அதே மாதிரி தான் சார் எழுதினேன், 143 எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். இன்னும் நிறைய கேண்டிடேட்ஸ் 130, 129, 133 எல்லாம் கூட எடுத்திருக்காங்க முன்னாடி. சரிங்களா, ஸோ இந்த மாதிரியான இன்புட்ஸ் எஸ்பெஷலி வித் ரெஸ்பெக்ட் டு த எஸ்ஏ நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் எஸ்ஏ ரொம்ப டைனமிக்காக இருக்கும். அண்ட் டெஃபினட்டாக there is a high probability, there is a high chance that உங்கள் எஸ்ஏ ஸ்கோர் வந்து 140 ஈஸியாக தாண்டும். ஏன்னா அந்த டைனமிசம் தான் வந்து எஸ்ஏக்கு வந்து ஒரு கிளாமர் ஆட் பண்ணும். ரைட், தட்ஸ் இட். தேங்க்யூ, பை. வைரல் வீடியோவில் பேசிய இளைஞர் சில ஆண்டுக்கு முன் கூமாப்பட்டியில் 10 கோடியில் மேம்பாட்டுப் பணி நடக்கும் என அறிவித்ததாகவும் எதுவுமே நடக்கவில்லை என்றும் புகார் கூறியிருந்தார். அதற்கு விளக்கம் அளித்து மாவட்ட நிர்வாகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. பிளவக்கல் பெரியாறு அணையில் 10 கோடி மதிப்பீட்டில் பூங்கா மேம்பாட்டுப் பணி நடக்கும் என முதல்வர் அறிவித்தார். அதற்கான திட்ட மதிப்பீடு தயார் செய்து அரசிடம் ஒப்புதல் பெற சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. நிதி கிடைத்தவுடன் பூங்கா மேம்பாட்டுப் பணிகள் தொடங்கப்படும் என கலெக்டர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.